அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதரர்களே, வக்ஃப் வாரிய திருத்தச் சட்ட மசோதா ஒன்றிய அரசின் இரு அவைகளிலும் அயோக்கியத்தனமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் முஸ்லிம்களின் பாதுகாவலர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தோமோ அவர்களுடைய நேரடியான அல்லது மறைமுகமான ஆதரவுடன் இந்த சட்டம் பாஸ் ஆகிருக்கு. இதற்கு முழுமையான ஆதரவு அளிக்காத தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளை நாம் பாராட்ட வேண்டும் என்ற ரீதியில் சகோதரர் பிஜே அவர்கள் நேற்றைய ஜும்மாவுடைய இரண்டாம் உரையில் தெளிவாக விளக்கி பேசியிருந்தார். இந்த மிகப்பெரிய பின்னடைவுக்கு காரணம் என்ன, இதை நாம் எப்படி எதிர்கொண்டு இருக்க வேண்டும், ஷாஹின்பாக் போன்ற போராட்டங்களை நாம் எப்படி எதிர்கொண்டோம், அதுபோல இந்த வக்ஃப் சட்டத்தை, இந்த திருத்தச் சட்டத்தை நாம் ஏன் எதிர்கொள்ளாததுதான் இந்த மிகப்பெரிய பின்னடைவுக்கு காரணம் என்று விளக்கி பேசியிருந்தார். இனி என்ன செய்ய வேண்டும் என்ற ரீதியிலும் அதற்கான ஆலோசனை சொல்லியிருந்தார். ஆனால் கடந்த காலத்தில் சகோதரர் பிஜே 2023ஆம் ஆண்டு வக்ஃப் வாரியம் தொடர்பாக பேசிய ஒரு வீடியோவை இன்றைக்கு பிஜேபி கட்சி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்ற மசோதாவை ஆதரித்து பேசியது போன்ற ஒரு மாயையை ஏற்படுத்துவதற்காக 2023ஆம் ஆண்டு சகோதரர் பிஜே பேசிய ஒரு வீடியோவை எடுத்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவில் சகோதரர் பிஜே சொல்வது என்னவென்றால், 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி ஹர்நாத் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பிஜேபியை சேர்ந்த ஒரு தனிநபர் ஒரு மசோதாவை கொண்டு வருகிறார். முஸ்லிம்களுக்கு வக்ஃப் வாரியம் என்று ஒன்று தேவையில்லை, அதை பொதுவாக ஆக்க வேண்டும், வக்ஃப் சொத்துக்களை பொது சொத்துக்களாக ஆக்க வேண்டும் என்ற ரீதியில் அவர் கொண்டு வருகிறார். உண்மையிலேயே அந்த மசோதாவால் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு தான், வக்ஃப் வாரியம் ஒன்று இருப்பதுதான் முஸ்லிம் சொத்துக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. முஸ்லிம் சொத்துக்களை சூறையாடுகிறார்கள். வக்ஃப் வாரியம் ஒன்று இல்லாவிட்டால் நிச்சயமாக அந்த சொத்துக்கள் முஸ்லிம்களை முறையாக சென்றடையும் என்ற ரீதியில் சகோதரர் பிஜே 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறார். அந்த வீடியோவைத்தான் இப்பொழுது இவர்கள் எடுத்து பரப்பி இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதா இருக்குல்ல, அதை ஆதரித்து பிஜே பேசுவதாக, அப்படி ஒரு மாயையை ஏற்படுத்துவதற்காக அந்த வீடியோவை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவை போடக்கூடியவர்கள் முழுமையாக அந்த வீடியோ போட்டிருந்தால் கூட அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறார் என்பதாவது விளங்கும். முன்னால பாதி பின்னால பாதி இடத்தை வெட்டிட்டு இன்றைக்கு பிஜேபி கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தால் முஸ்லிம்களுக்கு நன்மைதான், அதனால் முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ற ரீதியில் பிஜே சொல்கிறார் என்ற ஒரு விஷக்கருத்தை மக்கள் மத்தியில் பரப்புவதற்காக அந்த வீடியோவை எடுத்து போட்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என்று பாருங்கள். வக்ஃப் வாரியம் என்று ஒன்று வைத்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள் என்பதை பட்டியலிட்டு பேசுகிறார். கட்சி அலுவலகங்களுக்கு கொடுத்துறது, தனிநபர்களுக்கு கொடுத்துறது, எம்பிக்கள் எம்எல்ஏக்களுக்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த இடத்துல எழுதி கொடுத்துறது. ஒரு ஊருனாக்கா அந்த இடத்துல ஒரு வக்ஃப் சொத்து இருந்துச்சுன்னா அது எம்பி கேட்பாரு, அவருக்கு எழுதி கொடுத்துறது தனக்கு சாதகமான விஷயங்களை ஒரு மெடிக்கல் சீட்டுக்காக வக்ஃப் சொத்து எழுதி கொடுத்த கதையெல்லாம் இருக்கு. டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் அவர்களுக்கு சார்ந்தவர்களை வக்ஃப் தலைவராக போடுவாங்க. உடனே டிஎம்கே சார்ந்தவர்கள் எல்லாம் அதில் உறுப்பினராக இருப்பாங்க, முடிஞ்சவர்களை சுருட்டுவாங்க. எல்லாம் கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோமா இல்லையா? ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் அதே கதை தான் நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோமா இல்லையா? நாகூர் இஎம் ஹனிஃபா வக்ஃப் தலைவராக போட்டாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை டிஎம்கே உறுப்பினர்களை உருவாக்கி எவ்வளவு வக்ஃப் சொத்துக்கள் சூறையாடப்பட்டுச்சு. அதே மாதிரி தமுமுகவுக்கு பொறுப்பாக கொடுத்தாங்களே, அப்போ தமுமுக சார்ந்தவர்கள் எல்லாமே வக்ஃப் உள்ள கொண்டு வந்து உறுப்பினர்களாக போட்டு இந்த சம்பவங்கள் நடந்துச்சா இல்லையா? இதை
சகோதரர் பிஜே இன்று எதிர்க்கவில்லை. அதை அந்த வீடியோல சொல்றாரு. 1990 இருந்து இந்த வக்ஃப் வாரியத்தால் முஸ்லிம்களுக்கு பின்னடைவு, முஸ்லிம் சொத்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, முஸ்லிம் சொத்துக்களை கொள்ளை அடிப்பதற்காகவே இந்த வக்ஃப் வாரியம் இருக்கிறது என்ற ரீதியில் 1990 இருந்து பேசி வருவதாக சொல்றாரு. பல மேடையில் பேசி இருக்கிறார். வக்ஃப் வாரிய சொத்துக்களை கொள்ளையர்கள் கையில் இருக்கிறது, வக்ஃப் வாரியம் என்பது கொள்ளையர்கள் கையில் இருக்கிறது என்பதை விலக்கி பேசி இருக்கிறார். இதை எடுத்துத்தான் சகோதரர் பிஜே 2023ஆம் ஆண்டு அந்த வீடியோ பேசியிருக்கிறார். வக்ஃப் வாரியம் வந்து ஒரு பிஜேபிக்காரர், ஒரு ஹர்நாத் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு தனிநபர் கொண்டு வந்த இந்த மசோதாவாக இருந்தாலும், இதற்கான வாக்கெடுப்பு நடந்தாலும், இதற்கான இந்த வாக்கெடுப்பில் அது வந்து வெற்றி பெற்றாலும் முஸ்லிம்களுக்கு நன்மைதான் என்று சொல்லி இருக்கிறார். காரணம் என்னன்னாக்கா, ஒருத்தர் வந்து ஒரு வக்ஃப் வாரியத்தில் உள்ள ஒரு சொத்து சூறையாடப்படுதுன்னா அதை எதிர்த்து தனிநபர் வந்து சிவில் கோர்ட்டுக்கு போக முடியாது, கோர்ட்டில் போய் கேஸ் போட முடியாது. எங்கள் வக்ஃப் சொத்து வந்து சூறையாடப்படுகிறது, ஒரு எம்எல்ஏக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு எம்பி கொடுத்துட்டாங்க, ஒரு அரசியல்வாதிக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுகளில் போய் கேஸ் போட முடியாது. அந்த அளவுக்கு வானளாவிய அதிகாரத்தை வக்ஃப் போர்டுக்கு வச்சிருக்கிறாங்க. எந்த வகையிலும் அவங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி சொத்துக்களை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். அதுக்காகவே வந்து இந்த வக்ஃப் போர்டுங்கிறது அதுக்காகத்தான் இருக்குது. 1990 எதை அவர் எதிர்க்கிறார் என்றால், வக்ஃப் வாரியம் என்பதே தேவையில்லை, வக்ஃப் சட்டம் என்பது நீக்கப்பட வேண்டும், சொத்துக்கள் உள்ளூர் மக்கள் கையில் ஒப்படைக்க வேண்டும், உள்ளூர் ஜமாத்தார் கையில் ஒப்படைக்கப்பட வேண்டும். அதாவது ஒரு ஊரில் வந்து ஒரு ஊர் சொத்தை வந்து வக்ஃப் போர்டு கொடுத்துருக்காங்கன்னா அந்த சொத்தை நிர்வகிக்கக்கூடிய உரிமை உள்ளூர் ஜமாத்து கையில் கிடைச்சிரும். வக்ஃப் வாரியம் என்று ஒன்று இல்லாவிட்டால் அந்தந்த ஜமாத் அந்தந்த ஊரில் நிர்வாகம் பண்ணுவாங்க, அதனுடைய நன்மை முழுமையாக அந்த ஊருக்கு கிடைக்கும் என்ற ரீதியில் தான் கடந்த காலத்திலிருந்து 1990 பேசி வருவதாக சொல்கிறார். இப்போ கடந்த 2023ஆம் ஆண்டும் அதுதான் அவர் சொல்கிறார். இந்த ஆளும் அயோக்கிய அரசு இப்பொழுது கொண்டு வந்திருக்காங்கல்ல திருத்த சட்டத்தை, அந்த சட்டத்தை வக்ஃப் போர்டு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அந்த சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். 40 வகையான திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். அவ்வளவுமே முஸ்லிம்களுக்கு பாதகமான அந்த சொத்துக்களை சூறையாடக்கூடிய வகையில் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான சட்டம் என்னவென்றால், இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகளை விளங்கியவர்கள் தான் அந்த இஸ்லாமிய சொத்தை நிர்வாகம் செய்ய வேண்டும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்லாம் அல்லாதவர்கள் 2 பேர் அங்கே வந்து மெம்பராக போடுவாங்களாம். இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாத, இஸ்லாமிய நெறிமுறை என்னவென்று தெரியாத 2 அவர்களுக்கு சாதகமான பிஜேபி ஆர்எஸ்எஸ் சிந்தனையில் உள்ளக்கூடிய, காவி சிந்தனையில் உள்ளக்கூடிய 2 பேரை அங்கே வந்து நிர்வாகியாக போடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் 2 எம்எல்ஏக்கள் போடுவாங்களாம். முஸ்லீம் எம்எல்ஏக்கள் அல்ல, அவர்கள் சிந்தனையை ஆதரிக்கக்கூடிய 2 பேரை போடுவாங்களாம். 2 எம்பிக்கள் போடுவாங்களாம், அவர்களும் முஸ்லீம்கள் அல்ல, தனக்கு சாதகமாக தனக்கு சாமரம் வீசக்கூடிய பிஜேபி என்ன சொல்லுதோ எல்லாத்துக்கும் தலையாட்டக்கூடிய எம்பிக்கள் போடுவாங்களாம். என்ன ஆகும்? இன்றைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை நேற்றைய ஜும்மா உரையில் கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார். சகோதரர் பிஜே ஆதரித்து பேசியது வக்ஃப் வாரியம் என்பதே தேவையில்லை என்ற சட்டத்தை தான். ஆனால் இவர்கள் கொண்டு வந்திருப்பது வக்ஃப் வாரிய சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த திருத்தத்தால் முஸ்லிம் மக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட போகிறது என்பதை எச்சரித்து இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை விளக்கி பேசியிருக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் தெளிவாக இதை எடுத்து பரப்பக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, வெட்டாம முழுசா போடுங்க. அவர் ஏற்கனவே எதை ஆதரித்தார் என்பதை எடுத்து சொல்லணும், எதை எதிர்க்காத எடுத்து சொல்லணும். இன்றைக்கு எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதை எதிர்த்து பேசியிருக்கிறாரோ, நேற்றைய ஜும்மாவில் எதை எதிர்த்து பேசியிருக்கிறாரோ அதை எடுத்து போடாம கடந்த காலத்தில் எதை ஆதரித்து பேசியிருக்கிறாரோ, என்ன சட்டம் வந்தால் முஸ்லிம்களுக்கு சிறந்தது என்பதை உள்ளூர் ஜமாத்து கையில் அந்த சொத்துக்கள் ஒப்படைக்கப்படும் என்ற ரீதியில் அவர் பேசிய பேச்சுக்களை அது முன்னால பாதி பின்னால பாதியெல்லாம் வெட்டி எடுத்துட்டு எந்த கருத்தை போட்டால் இன்றைய நிலைக்கு பிஜே ஆதரிக்கிறார்
இன்றைய பிஜேபியினுடைய இந்த அயோக்கியத்தனமான சட்டத்தை பிஜே ஆதரிக்கிறார் என்ற ரீதியில், என்ற விஷ கருத்து மக்கள் மனதில் பதியும் என்ற ரீதியில் ஒரு விஷமமான ஒரு வீடியோவை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய முகத்திரையை நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆடியோவை நான் பேசி போடுறேன். நான் இதை தொடர்ந்து இந்த ஆடியோக்கு பின்னால கடந்த காலத்தில் பேசிய 4 வீடியோக்களை பிஜே பேசிய இது தொடர்பான 4 வீடியோக்களை போட்டிருக்கிறேன். அது நீங்க வரிசையா பாருங்க. அதாவது 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி இந்த வக்ஃப் வாரியத்தை நீக்க வேண்டும், வக்ஃப் சட்டங்கள் நீக்க வேண்டும், அதனால் முஸ்லிம்களுக்கு நன்மைதான் என்ற ரீதியில் சகோதரர் பிஜே பேசி இருக்கிறார். அதற்கு எழுந்த விமர்சனத்திற்கு விளக்கமாக 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி விளக்கம் சொல்லி இருக்கிறார். அதன் பிறகு இந்த சட்டம், இது திருத்த சட்டத்தை எதிர்த்து 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி பேசியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி பேசியிருக்கிறார். இந்த 4 வீடியோவையும் நான் வரிசையாக நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஒரு சமகால நிகழ்வுல ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்னு கேட்டால், வக்ஃபு வாரியம்னு ஒரு வாரியம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது, மத்திய அரசாங்கத்திலையும் இருக்கிறது. இந்த வக்ஃபு வாரியம்னா என்னன்னு கேட்டால், முஸ்லீம்களுடைய வக்ஃபு சொத்துக்கள் இருக்குல்ல, வக்ஃபு சொத்துக்கள்னால் தர்காவுடைய சொத்துக்கள், பள்ளிவாசலுடைய சொத்துக்கள், மதரசாவுடைய சொத்துக்கள், அது மாதிரி பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளைகளுக்கு உள்ள வக்ஃபு சொத்துக்கள், இவைகளையெல்லாம் ஒரு அரசாங்கம் முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வக்ஃபு வாரியம்னு ஒன்றை உருவாக்குறாங்க கடந்த காலத்தில். அந்த வக்ஃபு வாரியம் எடுத்து எதுக்குன்னு கேட்டால், அந்த வக்ஃபு சொத்துக்கள் பறி போகாமல் இருக்கணும், வக்ஃபு சொத்துக்களை மற்றவங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அந்த வக்ஃபு சட்டம் கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி இந்துக்களுக்கு என்ன இருக்கிறது, சில மாநிலங்களில் அறநிலையத்துறைன்னு வச்சுருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அது கிடையாது. கிறிஸ்தவருடைய சர்ச்சுடைய சொத்துக்களை எல்லாம் கிறிஸ்துவ சமுதாயம் தான் பாதுகாத்துக்குருவாங்க. நம்ம ஊரில் ஒரு சர்ச்சு இருக்குன்னு சொன்னால், அந்த சர்ச்சுடைய பாதிரியார் தலைமையில் உள்ளவங்க தான் அந்த சர்ச்சுடைய சொத்துக்களை பாதுகாப்பாங்களே தவிர அதில் அரசாங்கம் தலையிட முடியாது. இந்த வக்ஃபு வாரியம் மாதிரி, அறநிலையத்துறை மாதிரி கிறிஸ்துவ சமுதாயத்தினுடைய அவங்களுடைய அறநிலையத்துறை இருக்கும் இல்லையா, அந்த அறப்பணிகளுக்கான சொத்துக்கள், அவைகளில் அரசின் தலையீடு கிடையாது. அப்போ வெள்ளைக்காரங்காலத்தில் அது மாதிரி வச்சுருந்தான். அப்போ அவங்களுக்கு மட்டும் இந்த வக்ஃபு வாரியம் மாதிரி இந்த வாரியம் கிடையாது. முஸ்லீம்களுடைய அறக்கட்டளைகளுக்கும் இந்துக்களுடைய அதுலேயும் சில தனியாருக்கு சொந்தமான அதை கழித்து விட்டு சில அறக்கட்டளைகளை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அறநிலையத்துறைன்னு கொண்டு சேர்க்குறாங்க. அப்படி தான் வக்ஃபுங்கிற ஒரு சட்டத்தை உண்டாக்கிட்டாங்க. உண்டாக்குனது எதுக்கு உண்டாக்குனாங்கன்னு கேட்டால், இந்த வக்ஃபு வாரியத்தை கொண்டு அதுக்கு வானலாவே அதிகாரம் இருக்கிறது, அவங்க நினச்சதை செய்யலாம், அப்போ வக்ஃபு சட்டத்தை யாரும் களவாண்டக்கூடாது என்பதற்குன்னு சொல்லி அதை கொண்டு வந்தாங்க. ஆனால் அது கொண்டு அதுக்கு இல்லை, வக்ஃபு சொத்தை களவாங்கிறது தான் கொண்டு வந்தாங்க. இந்த வக்ஃபு வாரியம் எது கொண்டு வந்தது, தனித்தனி நபர்கள்ட்ட இந்த வக்ஃபு சொத்து இருந்திருக்குமையானால், இப்போ எங்கள் ஊரில் ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னு வைங்க, அந்த பள்ளியுடைய சொத்துக்கள் வக்ஃபுடைய சொத்துக்கள்னு சொன்னால், அந்த பள்ளிவாசல் நிர்வாகி அந்த சொத்தை அவர் விற்க முடியாது. விற்க போனார்னு சொன்ன வக்ஃபு வாரியம் இல்லாமல் இருந்தால், வக்ஃபு வாரியம் இல்லாமல் இருந்து ஜமாத் தலைவர் யாருக்காவது தானம் வார்க்கிறாருன்னு வைங்க, ஊரே திரண்டு போய் கழுத்து பிடிச்சிடுவாங்க. என்னடா அது பள்ளிவாசல் சொத்தை களவாங்கிற அப்படின்னு கேட்டுப்படுவாங்க. அப்போ மக்களுக்கு பயந்து கொண்டு அந்த சொத்துக்கள்லாம் பாதுகாப்பாக இருந்துச்சு. இந்த வக்ஃபு வாரியம் அமைச்சோன்னே என்ன நடந்து போச்சுன்னு சொன்னால், வக்ஃபு வாரிய சேர்மனை கரெக்ட் பண்ண வேண்டியது, வக்ஃபு வாரிய உறுப்பினரை கரெக்ட் பண்ண வேண்டியது, இவன் சொத்து அவனுக்கு கொடுக்க வேண்டியது, இவனுக்கு அவனுக்கு 1 லட்ச ரூபா வாடகைக்கு 5000 ரூபா வாங்க வேண்டியது, இந்த மாதிரி எல்லா கள்ளத்திலும் வக்ஃபு சொத்துக்கள்லாம் பறி போனது பூராவுமே இந்த வாரியத்தினால தான். இந்த வாரியம் உத்தரவு போட்டுருச்சுன்னா ஊரில் ஒன்றும் கேட்க முடியலை. எங்கள் ஊரில் உள்ள வக்ஃபு சொத்து ஒரு 100 ஏக்கர் இடத்த, உதாரணத்துக்கு 100 ஏக்கர் இடத்த யாருக்கா தானம் கொடுப்பதாக வக்ஃபு வாரியத்தில் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்க. வக்ஃபு வாரியம் ஓகேன்னு சொல்லிச்சுன்னு வைங்க, ஊர் மக்கள் கேட்க இயலாது. ஏன், உங்கள் வாரியத்தில் சொல்லிட்டாங்க. அப்போ ஊர் மக்கள்கிட்ட அந்த வக்ஃபுடைய அதிகாரம் இருந்தால் தான் சொத்துக்கு பாதுகாப்புங்க. அப்படி இல்லாமல் வக்ஃபு வாரியத்துக்கு அதிகாரிகளுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னால் அவர்கள் வேண்டியபடி அதை நடத்துவார்கள் அப்படிங்கிறதுக்கு தான் அது உதவுகிறது. ஆனால் அந்த வக்ஃபு வாரியத்தில் திங்கிற 50 பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த வக்ஃபு வாரியத்தை காப்பாற்ற வேண்டும், வக்ஃபு வாரியம் தேவைன்னு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ 8/12/2023 அது இந்த 8ஆம் தேதி என்ன செய்கிறாருன்னா, பிஜேபி எம்பி ஹர்நாத் சிங்னு ஒரு பிஜேபிக்காரர், அவர் ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வர்றார். கொண்டு இந்த 1995 அது வக்ஃபு வாரிய சட்டம் உண்டாக்குனீங்க, அந்த சட்டம் இருக்கக்கூடாது, வக்ஃபு வாரியம் இருக்கக்கூடாது, அது சரியில்லை
அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளணும்னு அதை கொண்டு வர்றார் மசோதா. வக்குஃபு வாரியத்துக்குன்னு இந்த சட்டம் வச்சுருக்காங்கல்ல, வக்குஃபு சேர்மன் அப்படின்னு வைத்துக்கொண்டு வக்குஃபு சட்டத்தில் சாப்பிட்டுருக்குறாங்க எல்லாருமே. வக்குஃபு வாரிய உறுப்பினர் சாப்பிட்றான், சேர்மன் சாப்பிட்றான், அதிகாரிகள் சாப்பிட்றாங்க, எல்லாம் லஞ்சம் வாங்கி கொண்டு என்ன செய்கிறாங்க, திருட்டு பயில பதவியில் தக்க வைக்கிறாங்க, நல்லவனை விரட்டி விட்டுறாங்க. நடக்கிற ஊழலில் வந்து ஃபஸ்ட்டு இடம் வந்து வக்குஃபுக்கு தான் இருக்குது. நாட்டில் நடக்கிற ஊழல்களில் முதலிடத்தை எடுத்து கொண்டீர்களே ஆனால் அது வக்குஃபுக்கு தான் இருக்குது. அந்த மாதிரி செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு ஒரு கவலை இருந்துச்சு. நீண்ட காலமாகவே நாம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தின வக்குஃபு வாரியத்தை எடுத்துருங்க, வேணாம், வக்குஃபு வாரியம் நமக்கு நன்மை செய்யவே இல்லை. இந்த வக்குஃபு வாரியத்தில் உள்ளவனை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்வாங்க, அவங்க வக்குஃபுடைய சொத்துக்கள்லாம் கட்சிக்கு அலுவலகங்களுக்கு வாரி கொடுத்துருக்குறாங்க. அந்த இதெல்லாம் வந்து நம்மள்ட்ட இருந்தால் கொடுத்துருக்க மாட்டோம், மக்கள்கிட்ட இருந்தால் கொடுத்துருக்க மாட்டோம். வானுலாவை அதிகாரம் வக்குஃபு வாரியத்து இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த வக்குஃபு வாரிய அதிகாரிகளை வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், திமுகவுக்கு 500 ஏக்கர் வேணுமா, இந்த 500 ஏக்கர் எடுத்துக்கிறேன்னு அவர் கொடுத்துருவார். வக்குஃபு வாரியத்தில் கொடுத்துட்டாங்க, அவங்க கட்சி அலுவலகம் கட்டிக்கிடுவாங்க. அண்ணா திமுக வேணுமா, அவர் கொடுத்துட்டு போயிடுவார். எத்தனை கட்சியுடைய அலுவலகங்கள் வக்குஃபு இடத்துல இருக்கிறது, எத்தனை தனித்தனி பெரிய பெரிய பண முதலைகள்கிட்ட இருக்கிறது, எல்லாம் தார வார்த்தது யாருன்னு கேட்டால் இந்த வக்குஃபை பாதுகாப்பதற்காக உண்டாக்குன இந்த அயோக்கிய கூட்டங்கள் தான். அப்போ இதில் வந்து எம்பி இருப்பாராம், ஒரு எம்எல்ஏ இருப்பாராம், எல்லாம் பங்கு போடுறதுக்கு தான். அதில் வந்து என்ன செய்யணும், ஒரு அந்த மாநிலத்தில் உள்ள முஸ்லீம் எம்பி சேர வேண்டும், முஸ்லீம் எம்எல்ஏ இருக்க வேண்டும்னு சில கண்டிஷன்லாம் போட்டுருக்குறாங்க. இதை வந்து நீக்கணும்னு ஒருத்தர் சட்டம் கொண்டு வந்தால் பிஜேபிக்காரன் தனி நபர் தான் அவர். அது அந்த மசோதா கொண்டு வந்தோடனே அந்த வக்குஃபுங்கிற ஒரு சட்டம் இருக்கக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம், எங்கள் ஊரில் உள்ள வக்குஃபு சொத்துக்களை நாங்களே பாதுகாத்துக்குருவோம் அப்படிங்கிற நிலை தன்னால் உருவாயிரும். வக்குஃப் போர்டுன்னு ஒன்று தலையிட்டு, உதாரணமாக எங்கள் ஊரில் உதாரணத்துக்கு தான் எங்கள் ஊரில் இல்லை இது, எங்கள் ஊர் உதாரணத்துக்காக எங்கள் ஊரில் ஒரு முத்தவள்ளி என்ன செய்கிறாரு, பல கோடி களவான்ட்டார், ஊரே கோபத்தில் கொந்தளிச்சிட்டு இருக்குது, நீக்கணும்னு. இவர் போய் வக்குஃபு வாரியம் சரி பண்ணிட்டு வந்து இவர் இன்னும் 5 வருஷம் நீடிப்பார்னு பேப்பர் வாங்கிட்டு வந்துடுவார். வாங்கிட்டு வந்துட்டாருன்னா ஊரில் ஒன்று கேட்க முடியாது, ஏன் வக்குஃப் போர்டு, அதுக்கு முன்னாடி போலீஸ் ஒன்றா நிப்பாட்டுவாங்க, அவங்க அதிகாரம் இருக்குது, அவங்க நியமிக்குவாங்க, நீங்கள் கேட்கக்கூடாது. அப்போ இந்த வக்குஃப் போர்டுன்னு ஒன்று இருக்கிற காரணத்தினால ஊழல் தலை விரிச்சு ஆடுகிறது. வழங்குதா, வேண்டிய ஆட்களுக்கு சொத்துக்களை தார வார்த்து கொடுக்குறாங்க. அவங்கள ஆளுங்கட்சியில் எந்த கட்சியை நியமிக்கிற அந்த கட்சிக்கு வந்து வக்குஃப் சொத்தை எல்லாம் தார வார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியாக நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து இப்படி ஒன்று இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பிஜேபிக்காரன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் அந்த வக்குஃபு வாரிய சட்டத்தை வேணான்னு கொண்டு வந்து இதை தனிநபர் மசோதாவை தாக்கல் பண்ணுறான். அதை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாமா இல்லையான்னு ஓட்டர் நடத்தும் பொழுது 53 பேர் விவாதத்துக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லி 32 பேர் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அவ்வளோ பேர் தான் இருந்தாங்க அன்றைக்கி பார்லிமெண்ட்டில். அன்றைக்கி ஆஜராகிருந்து எவ்வளோ பேர் தான், 50, 80, 85 பேர் தான் இருந்தாங்க. அந்த 85 உறுப்பினர்களில் வந்து 53 பேர் வந்து இதை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம், 32 பேர் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றாங்க, நிறைவேறிச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இது விவாதத்துக்கு நாளைக்கு வரப்போகுது. அடுத்த இதில் தனிநபர் மசோதாவை கொண்டு வருவதாக இருந்தால், ஒரு தனி ஆள் கொடுக்குற மசோதாவை ஒரு அரசுடைய மசோதா மாதிரி விவாதத்துக்கு எடுத்துக்கலாமா என்றால் அதுக்கு ஒரு ஓட்டெடுப்பு நடத்தணும். அந்த ஓட்டெடுப்பில் வந்து இது விவாதத்துக்கு எடுத்துக்கலாம்னு வந்துருச்சு. இப்போ என்ன செய்ய போகுதுன்னு கேட்டால், இதை வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கிற போகிறாங்க. எடுத்து இந்த வக்குஃப் போர்டு ஒன்று தேவையில்லை என்ற அளவுக்கு முடிவுக்கு வருவாங்க. இதில் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வக்குஃப் வச்சு களவாண்டவங்களுக்கெல்லாம் குத்திக்குது. வக்குஃபு சட்டத்தினம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நடந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, வக்குஃபு நிலங்களுக்கு அடையாளம் 500 ஏக்கர் வந்து தமிழகத்தில் கோவை மாவட்டத்தில் 500 ஏக்கர் இருக்கிறது. 500 ஏக்கர் இருக்குடா, மீட்கப்படாமல் இருக்கல, யாரால் மீட்கப்படாமல் இருக்கிறது, நீ வக்குஃப் போர்டுன்னு வைத்துக்கொண்டு நீ செஞ்ச அயோக்கியத்தினாலையா, தனி நபர்கள் ஜமாத்தார்களுக்கு ஏமாந்து விட்டுட்டாங்களா? அது மாதிரி இருக்குது. திருச்சி பகுதியில் 1000 ஏக்கர் இனாம் நிலங்கள் இருக்குதான், அதெல்லாம் பறி போயிடுச்சான். இப்போ பறி போச்சு. வக்குஃப் போர்டு இருக்கும்போது பறி போச்சா, இல்லாமல் இருக்கும்போது பறி போச்சா? கதை விட்றாங்க. இந்த மாதிரி லிஸ்ட்டை போட்டு வாங்க வக்குஃப் போர்டை மீட்க போகிறானோ. வக்குஃப் சொத்தையெல்லாம் அதிகாரிகளுக்கு தார பார்த்தது இவனும் தான். வக்குஃபில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அதை வக்குஃப் வாரியத்தில் உள்ளவனு தான் அவளையும் செய்கிறான். வக்குஃப் பேரை சொல்லி திண்டு கொளுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, திருச்சியில் 1000 ஏக்கர் போய்விட்டது, சங்ககிரி பகுதியில் 300 ஏக்கர் நிலம் போய்விட்டது, சத்தியமங்கலம் பகுதியில் 100 ஏக்கர் போயிடுச்சு, திண்டுக்கல்லில் ஒரு 100 ஏக்கர் வக்குஃப் சொத்து போயிடுச்சு, நீலகிரி ஊட்டியில் ஒரு 200 ஏக்கர் போயிடுச்சு, அது மாதிரி வீட்டு மெயின் பஜாரில் 80 சென்ட் நிலம் போயிடுச்சு, ராமநாடு திருநெல்வேலியில் 1000கணக்கான ஏக்கர் வக்குஃப் நிலங்கள் மீட்கப்படாமல் இருக்கிறன, பல ஆயிரம் இருக்கிறது. இதுகளையெல்லாம் இந்த நேரத்தில் இந்த சட்டத்தை நீக்க பார்க்குறாருங்கிறாங்க. இந்த சட்டமெல்லாம் பறிபோயிடுன்னு சொல்றிய, இந்த பறி போனதுக்கு யார் காரணம்? இந்த வக்குஃப் போர்டுங்கிற பேரில் வானளாவே அதிகாரத்தை வச்சுக்கிட்டு தான் ராமநாட்டில் உள்ள 1000 ஏக்கர் நிலத்தை என்ன செய்கிற, 1000 நாய்களுக்கு நீ வந்து பட்டா போட்டு கொடுத்த, வேண்டிய ஆட்களுக்கு பிரித்து கொடுத்த, விற்கிறதுக்கு அனுமதியை கொடுத்த. அப்போ இந்த மாதிரி எல்லாம் ஊழலுக்கு துணை செஞ்ச சொல்லி எல்லா வக்குஃப் சொத்தையும் நாசமாக்குனதை யாருன்னு கேட்டால் இந்த வக்குஃப் வாரியம் தான். அப்போ இந்த வக்குஃப் வாரியம் வந்து குடிக்கிறாங்க. நான் பிஜேபி கொண்டு வந்தாலும் இதை நம்ம வரவேற்கணும். இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தோம் பிஜேபி எம்பியாக இருந்தாலும் இது நாளைக்கு சட்டமாகும் என்று சொன்னால் என்ன வரும்னா, வக்குஃப் போர்டுன்ற ஒன்று இருக்காது.
இருக்காதுன்னா என்ன வரும்? என் ஊரில் உள்ள பள்ளிவாசல் சொத்தை நான் தான் பாதுகாப்பேன். முத்தவள்ளி வந்து உங்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு விளையாட முடியாது. ஊர் மக்களுக்கு பதில் சொல்லணும். அவனுக்கு சட்ட ரீதியான எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாது. டேய் எங்கள் விற்கிறதுக்கு ஊர் மக்கள் ஒத்துக்கல, போ விற்கக்கூடாது அப்படின்னு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி பல வக்ஃபுடைய சொத்துக்களில் வந்து கடைகள் கட்டி விட்ருக்குறாங்க. ஒவ்வொரு கடைக்கும் வந்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வாடகை வரும். இவங்க என்ன செய்யறா, லஞ்சம் வாங்கிக்கிட்டு தர வாடகைன்னுக்கிட்டு 300 ரூபா 2 லட்ச ரூபா வாடகை வர இடத்துக்கு செய்கிறது 300 ரூபா வாங்கிக்கிடுவாங்க. மீதி வந்து பின்பக்கமாக என்ன செய்யறது, அவங்க வாங்கிக்கிறது. இதுக்கு வந்து வக்ஃப் போர்டு அனுமதி வாங்கிக்கிடுவாங்க. அப்போ ஊருக்கு சேர வேண்டிய பல லட்சக்கணக்கான வருமானங்கள் வந்து அந்த பள்ளியுடைய முத்தவள்ளிகளாக இருக்கிறவனுக்கு, நிர்வாகியாக இருக்கிறவனுக்கு, வக்ஃப் போர்டில் அந்தந்த பகுதியில் ஆஃபீஸராக இருப்பான்ல அவனுக்கு, மேலதிகாரிகள் வரைக்கும் பங்கு போகிறது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ஊழல்லாம் நடந்தது வக்ஃப் வாரியத்தினால தான். இந்த ஒரு முசீபத்து பிடிச்ச வக்ஃப் வாரியம் இல்லாமல் தொலைஞ்சு விட்டது என்று சொன்னால், ஒவ்வொரு ஊரில் ஒரு பள்ளிவாசக்காரன் பள்ளிவாசை பாதுகாத்துக்கிறவான், மதரசாக்காரன் மதரசா பாதுகாத்துக்கிறவான், தர்கா சொத்துக்காரன் தர்கா பாதுகாத்துக்கிறவான், என்னென்ன வக்ஃப் போர்டு அடங்குகிறதோ அதையெல்லாம் அவன் பாதுகாத்துக்கு இருக்கும் பொழுது, அவன் ஊர் மக்களுக்கு பதில் சொல்லணும்னு வரக்கூடிய நேரத்தில் ஒரு அளவுக்கு தான் களை வாங்க முடியும். இந்த வக்ஃப் வாரியத்தில் அதிகாரத்தை பயன்படுத்திட்டு களை வாங்குறான்ல, அப்படி களை வாங்க முடியாது. அதனால் இந்த முசீபத்து தொலைஞ்சா நல்லது என்பது தான் நமக்கு நல்லது. இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறான்னு குதிக்கிறாங்க, எங்களை தொடர்பு கொள்ளுங்க, நாங்கள் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வக்ஃப் வாரியத்தை மீட்க போகிறாங்களாம். என்ன மீட்க போகிற நீ? விட்டதை நீ தானடா. வக்ஃபுடைய சொத்துக்கள்லாம் விட்டதை யார்? நீ தான் விட்டுருக்கிற. அது ஒரு தகவலுக்காக சொல்லிக்கிறேன். அந்த ஒரு தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இனிமேல் வக்ஃபு சட்டம் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இது வந்து சமுதாய பிரச்சனை கிடையாது. எப்படி அந்த காலத்தில் சிறுபான்மை மக்களை சொல்லி கல்வி கொடுத்துக்கு அனுமதி வாங்கி கொண்டு பணக்காரங்களுக்கே படித்து கொடுக்குறாங்களோ, சிறுபான்மை மக்கள் சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களோ, அவங்க முதலாளிகள் சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்கிறான். அந்த மாதிரி தான் வக்ஃபு சட்டம் என்பதும் எதை நமக்கு நன்மை செய்கிறதா நினைத்து கொண்டு நமக்கு தலையில் மண்ணவாரி போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கேவலமான கேடுகட்ட சட்டம். கிறிஸ்துவ சமுதாயத்தில் சொத்துக்கள் இந்த மாதிரி பறிபோய் இருக்குதா? கிறிஸ்தவர்களுக்கு இந்த வாரியம்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க ஊருக்காரங்க சொத்தை கரெக்டாக பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க, எங்கேயும் போயிடாது. அங்கங்கே உள்ள ஒருத்தன் கொண்ட சின்ன அளவில் என்ன செய்வான், லேசாக திருடிக்கிறவானே தவிர பெருசாவெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த மக்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படுற அளவுக்கு இந்துக்களுடைய சொத்துக்களும் கிடையாது, முஸ்லீம் சொத்துக்களும் கிடையாது. ஏன்னு கேட்டால் அந்த அதிகாரிகளை கையில் பிடிச்சிக்கிற வேண்டியது, ஆளுங்கட்சிக்கு என்னென்ன கேட்குறானோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியது. அண்ணா அறிவாலயம்லாம் கூட வக்ஃப் சொத்துலாம் ஒரு பேச்சு நடந்து கொண்டு இருந்த ஒரு காலத்தில் வழங்குதா, அது பெரிய விஷயம், அதுக்குள்ளே போகணும். அப்போ அதெல்லாம் எப்படி வக்ஃப் யார் கொடுத்தா? உங்கள்கிட்ட இருக்க போய் தானே கொடுத்தீங்க. எங்கள் ஊர் ஜமாத்தில் இருந்தால் கொடுத்துட்டு போனவன். அப்போ எல்லாமே இந்த அதிகாரத்துக்கு பயன்படுத்தி தான் இருக்குது. அதான் அந்த வக்ஃப் வாரியம் முசீபத்து தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னால் முஸ்லீம் சமுதாயத்துக்கு பெரிய பெரிய நன்மை தரும். இது கவலைப்படுற ஒரு விஷயம் இல்லை. சரி, அடுத்த விஷயத்துக்கு வாங்க. அடுத்ததாக வந்து இந்த வக்ஃப் போர்டை எடுக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் முயற்சி பண்ணுதுங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது அதை ஆதரித்து நம்ம சில வாதங்களை வச்சோம். அதுக்கு எதிராக என்ன செய்கிறாங்கன்னா, சில பேர் பயங்கர பிஜேபியுடைய சப்போர்ட் வந்த மாதிரி பயங்கர துரோகம் செஞ்சிட்ட மாதிரி, எவ்வளோ பெரிய அற்புதமான லட்டு மாதிரி ஒரு திட்டம், இதை போய் நீங்கள் வந்துட்டு வக்ஃப் போர்டை வந்து கலைக்கிறது எப்படி ஆதரிக்கிற மாதிரி ஒரு பேசி கொண்டிருக்கிறார்கள். அவங்க பேசின பிறகு சொல்லுகிறேன், அவங்க எடுத்து வச்ச வாதத்துக்கு பிறகு சொல்லுகிறேன், நான் சொன்னதில் உறுதியாக இருக்கிறேன். அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டால், வக்ஃப் போர்டில் இருந்தால் பள்ளிவாசல் மீது சிவில் நீதிமன்றங்களில் வழக்கு தொடர முடியாது. அதுக்குன்னு தனியாக ட்ரிபியூனல்னு தனியாக வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரியான சில இடங்களில் தான் வழக்கு தொடர முடியும். இந்த சாதாரண சொத்துக்கு என்ன செய்யலாம், அந்தந்த ஊரில் உள்ள கோர்ட்டில் வழக்கு போட்டு விடலாம். ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு எதிராக வழக்கு போட்டு விடுவார்கள். வக்ஃப் போர்டில் இருக்கிறதுனால தான் இந்த வழக்கு போட்டு தடையாணை பெற முடியாமல் ஒரு பாதுகாப்பாக இருக்குது என்று ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இது ஒரு அறிவீனமான ஒரு வாதம். ஏன்னு கேட்டால், ஒவ்வொரு மனிதனுடைய சொத்துக்கள் இருக்குல்ல, அதுக்கு அந்த மனிதனுடைய சொத்துக்களுக்கெல்லாம் நீதிமன்றத்தை அணுகிட்டு இருக்கிறோம். நம்ம சொத்துலாம் பறி போயிடுச்சா? நீதிமன்றங்கள் மூலமாக போக வேண்டியிருந்தால் கேட்டவனுக்கெல்லாம் தடையான கொடுத்துருவானா? சரி, கிறிஸ்தவர்களுக்கு இப்படி ஒரு கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு வக்ஃப் வாரியம் மாதிரி அறநிலையத்துறை மாதிரி ஒன்றுமே கிடையாது. அந்த ஊரில் உள்ள கிறிஸ்தவ மக்கள் தான், அங்கே உள்ள பாதிரிகள் தான் அதை நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவங்க சொத்துலாம் பறி போயிடுச்சா? அவங்களாம் கேஸை போட்டு எல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டாங்களா? அப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போடுறது தான் பெரிய பயங்கர பாயிண்டாக சொல்கிறாரு. நீதிமன்றத்தில் வழக்கு போட முடியாமல் இருக்கிறது தான் பெரிய டேஞ்சர்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி நேற்று ஒரு ஊரில் தர்காவில் ஒரு சொத்து விஷயமாக தேர்தல் நடத்தாமல் வக்ஃப் வாரியம் வேணுங்கிறால நியமிச்சு என்று பெரிய கலாட்டை நடந்ததை முகநூலில் ஒரு ஊரில் வந்து பரவி கொண்டிருக்கிறத பார்த்தோம். நேற்று நடக்குது. எத்தனை ஊர்களில் அநியாயக்காரங்க அந்த நிர்வாகத்தில் இருப்பாங்க. அந்த அநியாயக்கார நிர்வாகத்தில் இருக்கும்போது அவன் போய் அது வக்ஃப் போர்டை சரி கட்டி தேர்தல் நடத்தாமல் அவனே திரும்பி ஒருக்கா வந்து உட்காந்துருவான். இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போக முடியாது. இது பாதுகாப்பாக நல்லதான். கோர்ட்டுக்கு போனாலும் இதை தடுத்து நிறுத்திருக்கலாம். உள்ளூர் மக்களுடைய உரிமையை பறிப்பதற்காக வேண்டி வக்ஃப் வாரியம்ங்கிற பேரில் செய்கிற அநியாயத்தை
தட்டி கேட்கறதுக்கு கோர்ட் இறங்க முடியாது. அது இப்போ நல்ல அது சிறந்ததுன்னு பேசுகிறாங்க. எவ்வளோ பெரிய அறிவீனத்தில் பேசுகிறாங்கன்னு பாருங்கள். எத்தனை ஊர்களில் வந்து அந்த வக்குஃபு சொத்தை சுரண்டி இருக்கிற நிர்வாகிகள், வக்குஃபு சொத்தை வித்து திங்கிற நிர்வாகிகள், வக்குஃபு சொத்துக்களை கம்மியான வாடகைக்கு தங்களுக்கு பதிவு செய்து கொண்ட நிர்வாகிகள் அந்த வக்குஃபு போர்டை சரி கட்டி மக்களுடைய எதிர்ப்பை சமாளிக்கிறார்கள். நீதிமன்றத்துக்கு போக முடியாது. ஏன்? வக்குஃப் போர்டில் தலையிட்டாங்க. சின்ன சிவில் நீதிமன்றத்துக்கு போக இயலாதுங்கும் போது சில கோர்ட்டுகளுக்கு தனியாக வச்சுருக்காங்க. எங்கே தான் போய் கேஸ் போட முடியும்? இந்த பாதுகாப்பை வைத்து கொண்டு தான் வக்குஃப் போர்டு என்ன செய்கிறது? பல அரசியல் கட்சிகளுக்கு வக்குஃப் சொத்தை தாரை வார்க்கிறது. திமுக ஆட்சியில் திமுகவுடைய பணிகளுக்கு வக்குஃப் சொத்துக்கள் தாரை வார்க்கப்பட்டிருக்கின்றன. அதிமுக ஆட்சியிலும் அப்படி தாரை வார்க்கப்பட்டிருக்கின்றன. அப்போ அந்த வக்குஃபு நிர்வாகத்தில் இருந்து கொண்டு வக்குஃபு சொத்துக்களை கொண்டு வந்து என்ன செய்கிறது? இதை அந்த கட்சி அறிவாலயம் கட்டிக்க, இது அதை கட்டிக்க என்று சொல்லி என்ன செய்கிறது? வக்குஃபு சொத்துக்கள்லாம் இந்த தாரை வாக்குறீங்களே, இதுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போக முடியலை. அந்த கோர்ட்டுக்கு போக முடியாதுங்கிறது எதுக்கு உதவுது என்று கேட்டால், நீங்கள் கொள்ளையடிப்பதற்கு உதவுகிறது. கொள்ளையடிப்பதை தட்டி கேட்க முடியாமல் போவதற்கு உதவுகிறது. அந்த ஊருக்காரன் அந்த ஊர் சொத்தை பாதுகாக்கணுங்கிற அதிகாரம் இருந்தால் அது எப்படி இருக்கும்? ஒரு ஊர் சொத்தை நிர்வகிக்கிற அந்த ஊர் மக்கள் தான் நிர்வகிக்கணும்னா அவன் என்ன பிடிச்சிருவான். டேய் விலகு, மக்களை கூட்டு, ராஜினாமா பண்ணு, இவரை புது தேர்தல் வை, அழகான முறையில் இந்த ஜமாத் அமைஞ்சு போயிடும். இப்போ என்ன நடக்கும்? அந்தந்த கட்சிக்காரன் வக்குஃப் போர்டில் ஒருத்தனை முஸ்லீம் லீக் காரணம் வச்சிங்கன்னா முஸ்லீம் லீக் காரணம் அங்கே வந்து வர்ற மாதிரி செட்டிங் பண்ணி விட்ருவாங்க. தாமுக பண்ணிங்கன்னா அதே மாதிரி பண்ணி விட்ருவாங்க. அந்த மாதிரி நாவரணிவாக இருக்கும்போது திமுக காரணையே வக்குஃபில் உடனே நடக்கிறது. ஆனால் உள்ளூர் மக்கள் யார் நல்லவனாக இருக்கான்னு பார்த்து தேர்ந்தெடுக்கிற உரிமையை கெடுத்து இவங்களுடைய அரசியல் பலத்தை, அதிகார பலத்தை பயன்படுத்தி பள்ளிவாசல் பக்கம் வராதவனையெல்லாம் வக்குஃப் போர்டில் வந்து பள்ளிவாசல் நிர்வாகி ஆக்கி எத்தனை ஊர்கள் நடந்தது. இதையெல்லாம் முஸ்லீம்கள் தொடக்கூடிய பள்ளிக்கு போகக்கூடிய முஸ்லீம்கள் தட்டி கேட்க முடியாது. ஏன்? வக்குஃப் போர்டுக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குது. அவங்கள எடுத்து கோர்ட்டுக்கெலாம் போக முடியாது. அப்போ எமக்காண்டா வம்புன்னு உட்காந்துடுறான். அப்போ இந்த ஒரு முசீபத்து இல்லைன்னு வைங்க, ஊர் மக்கள் காப்பாற்றி ஒன்றும் போயிடாது. நீங்கள் சிவில் வழக்கு போடுவார்கள்ங்கிற பயம் காட்டுறீங்க. சிவில் வழக்கு போடுறது நல்லது. போடுற மாதிரி இருந்தால் வக்குஃப் போர்டு ஒரு ஆட்டம் காட்டாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பொம்பளைக்கு வந்து பல ஏக்கர் நிலங்களை கம்மியான குத்தகைக்கு விடுவதற்காக வேண்டி வக்குஃப் போர்டு சேர்மனை களக்காட்டில் போய் பேசிட்டு வந்தார்னு வீடியோ ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் ஏன் போகிறாரு? எந்த தைரியத்தில் போகிறாரு? ஒரு பெண்ணுக்காக வேண்டி அந்த இடத்த ஒதுக்கி கொடுக்கணுங்கிறதுக்கு பேசுறதுக்கு ஒரு போனார்னு வந்துச்சா இல்லையா? சில வீடியோக்கள் போட்டு சில விமர்சனங்களை மக்கள் வைத்தார்களா இல்லையா? அது ஏன் வருது? வக்குஃப் போர்டு சொத்து அங்கே கொடுக்குற இவர் யார்? அந்த அதிகாரம். அப்போ வந்து இதை திருத்தணுமா? அதிகாரம் சரின்னு திருத்த இயலாதுப்பா. கொள்ளைக்காரன் கையில் அது இருக்குது. என்னத்தை போட்டு திருத்த போகிற? அப்போ நல்ல மக்கள் கையில் இருந்தால் தான் சரியாக வரும். அதுக்கு ஒரே தீர்வு என்னென்னு கேட்டால், இந்த அரசனுடைய பிடியை வந்து எடுக்கணும். அது வக்குஃப் போர்டுங்கிற முறையில், சேர்மனுங்கிற முறையில் அதிகாரிங்க முடி எடுத்துட்டு ஒரு ஊரில் உள்ள பள்ளி வாசலை சொத்துக்களா அந்த ஊர் மக்கள் அதுக்கு யார் தகுதியானவன் என்று பார்த்து, தொழுகையாளியை பார்த்து நல்லவன் பேர் எடுத்தவனை பார்த்து, லஞ்சம் கூட இல்லாமல் பார்த்து, அரசியல் சார்பு இல்லாமல் பார்த்து அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அவன் மக்களுக்கு பதில் சொல்லணுமேன்னு பயந்து ஒழுங்காக நடப்பான். இப்போ மக்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை. வக்குஃபை சரி கட்டினா போதும், அவங்களும் நடக்க மாட்டான். இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? எல்லா பள்ளிவாசல்கள்லையும் என்ன செய்கிறாங்கன்றா, எத்தனை பள்ளிவாசல்கள் இந்த வக்குஃப் போர்டு நிர்வாகிகளை சந்தித்து பல லட்சங்களை லஞ்சம் கொடுத்து அந்த மோசமான நிர்வாகிகள் தொடர்ச்சியாக பதவியில் நீடித்து கொண்டிருந்தார்கள், இருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கி சொல்கிறேன், இது மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் கிடையாது. என்னமோ வழக்கு போட முடியாது, தடையாணை பெற்றுவான்னு என்னமோ ஒன்று புசுக்குன்னு ஒன்றும் இல்லாத ஒரு காரணத்தை சொல்லிட்டு பூதாகரமாக்கி வழக்கு போடாமல் இருக்கிறது ஆபத்தாக இருக்குது. வழக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த மாதிரி வக்குஃப் சொத்தை தாரை வார்க்கும் போது கேஸை போட்டு நிப்பாட்டியிருப்போமே. வக்குஃப் போர்டு வக்குஃப் சொத்துக்களை வந்து ஆளுங்கட்சிக்கு உள்ள ஆட்களுக்கு அள்ளி கொடுத்துருக்கும் பொழுது நம்ம எடுத்து கேள்வி கேட்டிருப்போமே. வக்குஃப் வாரிய கல்லூரியில் பேராசிரியர் நியமிப்போது முஸ்லீம்லாம் இருக்கும்பொழுது முஸ்லீம் அல்லாதவர் நியமித்தாங்கன்னு பஞ்சாயத்து வந்துச்சு. அதை எதிர்த்து கூட ஒன்றும் செய்ய முடியலையே. ஆட்சிக்கு வேண்டிய ஆளுக்கு, அழகரிக்கு வேண்டிய ஆளுக்கலாம் அப்படி நியமித்து விட்டார்களே. அதெல்லாம் என்னது? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா மக்கள் பார்த்து அந்த நிர்வாகம் பார்த்து முடிவு செஞ்சு கொள்வார்கள். அப்போ யாரை எந்த பணியில் நியமிக்கணும் என்பதற்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லப்போனால் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு வக்குஃப் எக்கச்சக்கமாக போகிறது. வக்குஃப் வாரிய நிர்வாகம்னு சிலரை போட்டு நம்ம வக்குஃப் காசில் இருந்து இந்த அயோக்கியத்தில் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம காசில் சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அந்த ஊழியர்கள்னு பல பேருக்கு பல வசதிகள் செஞ்சு கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் மிச்சமாக போகும். அதனால் வக்குஃப் வாரியம்னு ஒன்று இல்லாமல் இருக்கிறது தான் சரி என்று இந்த பிஜேபி தீர்மானம் கொண்டு வரும். இப்போ நான் சொல்லவில்லை, நான் 90களிலேருந்து இதை சொல்லி கொண்டு வருகிறேன். வக்குஃபு இல்லாமல் போகணும், ஒழியணும். வக்குஃபு வாரியம் தான் எல்லாத்தையும் அநியாயமாக இருக்கிறது. வக்குஃபு வாரியம் இல்லாவிட்டால் இந்த சொத்து அழகான முறையில் பாதுகாக்கப்படும், அந்த ஊர் மக்கள் அக்கறையோடு அதை பாதுகாத்து கொள்வார்கள் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். இதை பிஜேபி கலர் குத்தி என்ன செய்யறாங்க? தீசறுப்பு பார்க்குறாங்க. பிஜேபி சொன்னாங்கிறதுக்காக நம்ம சொன்னோம். இது நன்மை தராது, அவ்வளோதான். நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு நன்மையும் தராது. இன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு யாராவது விவாதம் பண்ண வந்தால் கூட நீங்கள் வாங்க, என்ன வரணும்,
இதுக்கெல்லாம் பதிலோடு வரணும். நான் வக்ஃப் வாரியத்தினுடைய துணையோட என்னென்ன அயோக்கியங்கள் நடந்திருக்கிறது, என்னென்ன செஞ்சுருக்கிறேன்ற பட்டியலோடு வருவேன். நீங்கள் அது இல்லாட்டி என்ன நடக்குங்கிற பட்டியலோடு வரணும். தயார் என்றால் அதுக்கு பேசிக்கிறோம். அதனால் விவரங்கட்டெல்லாம் நாங்கள் பேசலை, ஆய்வு செஞ்சு தான் பேசுகிறோம். என்னமோ சட்ட அறிவில் பேசுகிறோம். ஒருத்தர் போட்டிருக்காரு, பெரிய சட்டமாக படித்தவர்னு பேசுகிறேன். என்ன சட்டம் படிச்சிருக்கிறீங்க? நாங்கள் அவ்வளோ அலசி ஆராய்ச்சி உள்ள வரைக்கும் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாள். ஒவ்வொரு நாளும் எத்தனை பிரச்சனை சந்திக்கிற ஆளுக்கு. கண்டிப்பாக இந்த வக்ஃப் போர்டு இருந்துச்சுன்னு சொன்னால் சமுதாயத்தின் சொத்துக்கள் சூறையாடப்படும். அதில் கடுகளவு சந்தேகம் கிடையாது. அதனால் வக்ஃப் போர்டு இல்லாமல் போவது அந்தந்த ஊர் மக்கள் அந்தந்த ஊர் சொத்தை பாதுகாத்து கொள்வது என்பது தான். அந்த சொத்து நேர்மையாக நடக்கும், பறிபோகாமல் இருக்கும். அதுதான் நல்லது என்பதைத்தான் இப்போ வலியுறுத்தி சொல்லிக் கொடுக்குறோம். அது ஒரு விஷயம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நாடாளுமன்றத்தில் அந்த வக்ஃபு சம்பந்தமான சட்ட திருத்த மசோதா, வக்ஃபு கொண்டு ஒரு சட்டம் ஏற்கனவே இருக்கிறது. அந்த சட்டத்தை திருத்தம் செய்யக்கூடிய வகையில் சுமார் 40 திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்க. என்ன சொல்லி தாக்கல் பண்ணாங்கன்னா, வக்ஃபில் நிறைய முறைகேடுகள்லாம் நடக்கிறது, அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக இந்த திருத்தம் கொண்டு வர்றோம் அப்படின்னு அந்த திருத்தத்தை கொண்டு வர்றேன்னு ஒரு மசோதா கொண்டு வர்றாங்க. வக்ஃபில் நாட்டில் இருக்கிற எல்லா துறைகளையும் விட வக்ஃபு போர்டு அளவுக்கு ஊழல் உள்ள துறை எதுவுமே கிடையாது. அது நிஜம்தான். வக்ஃபில் உள்ளது அநியாயம் பண்ணுறாங்க. சமுதாயத்தின் பேரால் வக்ஃபு வாரியம் வச்சுக்கிட்டு முஸ்லீம் சமுதாய தலைவர்கள் சொல்லிக்கொண்டு அந்த வக்ஃபு சொத்துக்களை வேண்டியவனுக்கு தார வார்க்கிறது, விற்கிறது, சுரண்டுறது, 1 லட்ச ரூபா வாடகை உள்ளது 5000 ரூபாய்க்கு கொடுக்குறது, அதில் சைடில் அது கமிஷன் வாங்கிக்கிறது. கொஞ்சம் நஞ்சம் ஊழல் கிடையாது. ஊழலில் ஊறி திளைத்த ஒரு துறை தான் வக்ஃபு வாரியம்ங்கிறது. அதை திருத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது, அது மாற்றுக்கிறதுலாம் இல்லை. ஆனால் இவங்க திருத்தம்னு கொண்டு வந்தது, அதுக்கு கொண்டு வந்ததாக தெரியல. வக்ஃபு சொத்துக்களை தாரவாக்குறதுக்காக வேண்டியது காரணத்தை அப்படி சொல்கிறாங்க. வக்ஃபு சம்பந்தமாக எக்கச்சக்கமான முறைகேடுகள் இருக்குது. முறைகேடு இருக்குன்னா கண்டிப்பாக முறைகேடு இருக்குது. வக்ஃபு அளவுக்கு முறைகேடு அரசாங்கத்தில் கூட அவ்வளோ இருக்காது. அந்த அளவுக்கு மோசமான ஊழல் நிறைந்த ஒரு துறையாக வக்ஃபு இந்தியா முழுவதும், தமிழ்நாடு எங்கே எடுத்துக்கொண்டாலும் அப்படி தான் இருக்கிறது. எதுவும் மாற்றுக்கிறது கிடையாது. இவன் திருத்தத்தில் கொண்டு வந்ததில் முக்கியமான திருத்தம் என்ன தெரியுமா? வக்ஃபு வாரியத்தில் யார் யார் மெம்பராக சேர்க்கணுங்கிறதுல கண்டிப்பாக அதில் முஸ்லீம் அல்லாத 2 பேர் இடம் பெறணுமா. ஒவ்வொரு வக்ஃபு வாரியத்திலையும் முஸ்லீம் அல்லாதவர்கள் 2 பேர் என்ன செய்யணும், அதில் இடம் பெற வேண்டும் அப்படின்ட்டு ஒரு கம்பல்சரியாக கொண்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி எம்பி எம்எல்ஏக்கள் யாராச்சும் அதில் இடம் பெறணும்னு கொண்டு வர்றாங்க. அதில் முஸ்லீமான எம்பின்னு போடலை. அப்போ எம்பிங்கிற வகையில் என்ன செய்யலாம்னா அவங்க கட்சி முஸ்லீம் அல்லாத எம்பிக்களை கூட உள்ளே நுழைச்சிடலாம். அப்போ இந்த வக்ஃபுங்கிறத முஸ்லீம்களுடைய புனித தலங்களை பராமரிக்கக்கூடிய ஒரு சொத்துக்கு முஸ்லீம் அல்லாதவர்களும் நிர்வாகத்துக்கு வரலாம்ங்கிறது அந்த ஒரு பாயிண்ட்டு தான் நாடாளுமன்றத்தில் எல்லாம் எதிர்த்தாங்க. 40 திருத்தம் கொண்டு வந்திருக்கிறான். 40ஐயும் விரிவாக பேசுவதற்கு டைம் இங்கே இல்லை. அப்போ இந்த விரிவான திருத்தங்களில் முக்கியமான திருத்தமாக எல்லா கட்சிகளையும் கொண்டு வந்து என்னென்னு கேட்டால், அது எப்படிப்பா நீங்கள் கோயிலுக்கு முஸ்லீமை கொண்டு நியமிப்பீங்களா? சங்கர மடத்துக்கு முஸ்லீம் 2 பேரை போடுவீங்களா? திருப்பதி கோயில் நிர்வாகத்துக்கு 2 முஸ்லீமை கிறிஸ்துவரை போடுவீங்களா? நீங்கள் வேலைக்கு கூட வைக்கக்கூடாதுன்னு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் வக்ஃபில் இதுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் வரணும், முஸ்லீம் அல்லாதவர்கள் அதில் இடம் பெறணுங்கிற கொண்டு வர்றது முக்கியமான திருத்தம். இன்னும் பல திருத்தங்கள் இருக்குது. அதை விரிவாக தனிப்பதிவாக வேண்டாம், நம்ம பிறகு பார்த்துக்குருவோம். அப்போ இது உடனே கடுமையான எதிர்ப்பு மக்கள் மத்தியில் வருகிறது. முஸ்லீம்களுக்கு புறாமே ஒரு கொந்தளிப்பு வரத்தானே செய்யும், கொந்தளிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இதுவே கடந்த ஆட்சியில் சென்ற முறையில் உள்ள ஆட்சியாக இருந்தால் இந்நேரம் கொண்டு எம்பிகள்லாம் வெளியேற்றி விட்டு சட்டத்தை நிறைவேற்றிருப்பாங்க. ஆனால் இப்போ நிறைவேற்ற முடியலை. மசோதா கொண்டு வந்தாங்க, 1 மணி நேரத்தில் வாபஸ். மசோதா கொண்டு நிறைவேற்றினா என்ன நிறைவேற்ற முடியலை. ஏன் நிறைவேற்ற முடியலைன்னு சொன்னால், அவங்களுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடைய கட்சிக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால், எதிர்கட்சிகளுடைய ஒரு கோரிக்கை என்ன வச்சாங்கன்னா, இந்த மசோதா நீங்கள் தாக்கல் பண்ணக்கூடாது, இதுக்காக வேண்டி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பணும். நாடாளுமன்ற கூட்டுக்குழுண்டா என்னென்னு கேட்டால், அப்படி கூட்டுக்குழுன்னு ஒன்று கிடையாது. ஒரு பிரச்சனை வரும்போது அமைப்பாங்க. கூட்டுக்குழுன்னு பர்மனெண்ட் அப்படி ஒரு குழுவெலாம் கிடையாது. ஒரு பிரச்சனை வரும் பொழுது இதை விவாதிப்பதற்காக வேண்டி இந்த மக்களவையிலேருந்து கொஞ்சம் பேர், மாநிலங்கள்லேருந்து கொஞ்சம் பேரை போட்டு, சபாநாயகரையும் போட்டு, எதிர்க்கட்சி ஆளுகளெல்லாம் போட்டு ஒரு குழுவை அமைச்சு இதில் என்னென்ன குறைகள் இருக்கிறது என்ன டிஸ்கஷன் பண்ணுறது. டிஸ்கஷன் பண்ணும்போது அதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, எதிர்க்கட்சிகளும் போதுமான அளவுக்கு இருப்பாங்க, எதிர்க்கட்சியுடைய உறுப்பினர்கள் இருப்பாங்க. அது முஸ்லீம் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். முஸ்லீம்களே அதில் என்ன செய்வாங்க, சேர்ப்பாங்க. அந்த குழு ஒன்று அமைக்கலை. கூட்டுக்குழுவுக்கு அனுப்பணும்னு ஒரு கோரிக்கையை இந்தியா கூட்டணி சார்பாக வச்ச உடனே அதை தெலுங்கு தேசம் கட்சி ஆதரிச்சிருச்சு. ஆதரிச்சு என்ன மைனாரிட்டி போயிரும்ல, கூட்டுக்குழு இங்கே வைக்கக்கூடாது, ஏன்னா தெலுங்கு தேசத்தினுடைய ஆதரவில் தான் ஆட்சியே இருக்குது.
அவன் எதிர்த்து நினைச்சு நான் தெலுங்கு தேசத்துலேருந்து இதை கூட்டுக்குழுவுக்கு தான் அனுப்பினேன், இதை வந்து இங்கே மசோதா இங்கே தாக்கல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னவுடனே ஆஹா அப்படின்னா ஓட்டு கிடைக்காது, இப்போ மசோதாவில் எதிர்த்து வாக்களிச்சிருவாங்க, அவன் இது இப்போ கூட்டுக்குழுக்கு அனுப்ப சொல்லிட்டான்ல அப்படின்னு அந்த மசோதாவை அவங்க ஆதரிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. இந்த கூட்டணியை வச்சு தான் பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி இருக்குது. ராஜ்யசபாவுக்கு போனாலும் அவங்க ஜெயிக்க முடியாது, அதுலேயும் மைனாரிட்டியாக இருக்கிறாங்க. அதோட பார்த்தாங்க அந்த தெலுங்கு தேசமும் மாறிக்கிட்டவுடனே கூட்டுக்குழுக்கு அனுப்புகிறோன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ கூட்டுக்குழுன்னு ஒரு குழு இன்னும் அமைப்பாங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கு 2G அப்படி ஒன்று பிரச்சனை வரும்போது அமைக்குவாங்க. அந்த வேலை முடிஞ்சோன்னா அந்த கூட்டுக்குழு கலைஞ்சிரும். கூட்டுக்குழுன்னு நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. ஒரு இஷ்யூவுக்கு தகுந்த மாதிரி கூட்டுக்குழுன்னு ஒன்று அமைக்குவாங்க. அமைச்சாங்கன்னு சொன்னால் அவங்க சில விஷயங்களை பரிந்துரை செய்வாங்க. அதில் அந்த பரிந்துரை ஏற்கனவே கட்டாயம் இல்லையா, அப்படி அந்த கூட்டுக்குழுடைய சட்டத்தில் போட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் பரிந்துரை செய்யும்போது என்ன ஒன்று அந்த கூட்டுக்குழுவில் இதெல்லாம் நீக்கப்பட்டுரும். ஆனால் ஏமா முஸ்லீம் அல்லாதவர்கள் இடம்பெறணும், இந்த டேஞ்சரான விஷயங்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் சொல்லும்போது கூட்டுக்குழு என்ன செய்வாங்கன்னா எதிர்த்து ஸ்ட்ராங்காக எடுத்து வைப்பாங்க. எடுத்து அதுபோல் முஸ்லீம்களுடைய அறிஞர்கள்ட்ட, உலமாக்கள்கிட்ட, முஸ்லீம் இயக்கங்கள்கிட்ட எல்லாத்தையும் கருத்தெல்லாம் கேட்கணும். எந்த துறையை பற்றி பேசுகிறோமோ அது துறை சம்பந்தமாக எல்லாத்தையும் கருத்து கேட்கணும்லாம் வந்துடும் கூட்டுக்குழு இருந்தால். அப்படி வரும் பொழுது இந்த சட்டம் வந்து இதே வடிவத்தில் அமல்படுத்தப்படாது. இப்போ என்ன மாதிரி கொண்டு வந்தாங்களோ அதே வடிவத்தில் அமல்படுத்தப்படாது. அது பரிந்துரைக்கு பிறகு மாற்றம் செய்யப்படும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் மாற்றம் செஞ்சு வரும்போது பார்த்துக்கொள்ளலாம். இது சம்பந்தமான முழுமையான விளக்கத்தை தனிப்பதிவாக பின்னாடி போடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த வக்ஃபு போருடைய சட்ட மசோதாவை நேற்று நள்ளிரவில் 2 மணிக்கு வாக்கெடுப்பு நடத்தி நிறைவேற்றியிருக்கிறார்கள். இரவில் பார்லிமெண்ட் நல்லா தூக்க காலத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நள்ளிரவு 2 மணிக்கு வாக்கெடுப்பு நடத்தி நினைஞ்சிருக்கிறாங்க. அந்த மசோதா நிறைவேறி போச்சு, பாராளுமன்றத்தில் நிறைவேறி போச்சு, அப்புறம் மாநிலங்களில் வகையிலையும் நிறைவேறி போச்சு. நிறைவேறதில் வந்து இவங்களுக்கு பிஜேபிக்கு இருக்கிற மெம்பர் வந்து 240 தான். ஒரு மசோதா நிறைவேறுவதாக இருந்தால் சரி பாதிக்கு மேலே ஒன்று கூட இருக்கணும். 540 எம்பிக்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் 271 பேர் வாக்களித்தா தான் நிறைவேறும். இவங்களுக்கு இருக்கிறது 240 தான் இருக்கிறாங்க. 240 பேர் ஆதரவு தெரிவித்தால் ஜெயிக்க முடியாது தீர்மானம். ஆனால் இது எதை கொண்டு எப்படி இந்த ஓட்டில் 288 இப்படி வந்துச்சுன்னு கேட்டால், அந்த நிதிஷ்குமாருங்கிற முஸ்லீம்களுக்கு நண்பன் வேஷம் போட்டு இருக்கிற நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, அந்த ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன், இவங்களெல்லாம் முஸ்லீமுக்கு நண்பர்னு வேடம் போட்டுக்கொண்டு ஏமாற்றி கொண்டு இருந்தாங்கல்ல. நாங்கள் பிஜேபியில் இருந்தாலும் பிஜேபியால் ஒரு தீமை வரும் என்றால் நாங்கள் தடுத்து நிறுத்திடுவோம் என்றெல்லாம் டயலாக் விட்டு ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இப்போ சாயம் வலுத்துருச்சு. எல்லோரும் சேர்ந்து நினைஞ்சிட்டான் அந்த முஸ்லீமுடைய பள்ளிவாசல் வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் என்ன வேண்டாலும் செய்யலாங்கிற அளவுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றான். இஸ்லாமிய நெறிமுறைகள் விளங்காதவர்களால் மெம்பர் ஆக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறான். பள்ளிவாசலில் எல்லா சொத்துக்களையும் கபலீகரம் செய்வதற்கு இந்த சட்டத்தை கொண்டு வருகிறான். அதுக்கு துணை போகிறார்கள் என்று சொன்னால் நம்ம என்ன விளங்க வேண்டியிருக்கிறது? அவன் பிஜேபியோட சேர்ந்து அதை செய்யும் எவ்வளோ சொன்னாலும் பொய் சொல்லான்னு அர்த்தம். அது எப்போ ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அதெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, எந்த ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. அதனால என்னன்னு இன்றைக்கி அவங்களுக்கு தான் ஒரு இழப்பு. 2 முஸ்லீம் எம்பிக்கள் வேறு வந்து நிதிஷ்குமாருக்கு இருந்தாங்க. 2 பேரும் இன்றைக்கி ராஜினாமா பண்ணிட்டாங்க. நான் நம்பணும் நிதிஷ்குமாரை எம்பியை ராஜினாமா பண்ணுற சின்ன விஷயம் கிடையாது. அப்போ 2 எம்பிக்கள் அவ்வளோ பெரிய பதவியில் இருந்து கூட என்ன செஞ்சாங்க, இவர் வந்து பிஜேபியோட இருந்தால் கூட நம்ம நலன் வரும்போது விட்டு கொடுக்க மாட்டார் என்று ஒரு பெருசு நம்பணும். ஆனால் துரோகம் பண்ணிட்டார் நிதிஷ்குமார்னு சொல்லி நிதிஷ்குமார் கட்சியில் இருந்து 2 எம்பிக்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னு வைங்க. இப்போ மசோதாவை இங்கே நிறைவேற்றிட்டான். தமிழ்நாட்டிலேருந்து உள்ள கட்சிகளை நம்ம ரொம்ப பாராட்டணும். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு மனதாக அந்த மசோதாவை இணைஞ்சிருக்கிறாங்க, எதிர்த்து வாக்களிச்சிருக்கிறாங்க. மேலவையில் மாநிலங்களவையில் ஒருத்த மட்டும் இணைஞ்சிருக்க வாசன் ஒரு சைத்தான், அவன் வந்து அவன் மூப்பனார் இருக்கும்போதெல்லாம் நடந்தே இருக்காது. அவருடைய மகனாக இருந்துக்கிட்டு பிஜேபியுடைய ஒட்டு கட்சியாக இருந்து கொண்டு அந்த ஒரு ஆள் மட்டும்தான் ஆதரவு, மாநிலங்களவையில் ஆதரவாக வாக்களித்த ஒரு ஆள். இன்னொரு வந்து அன்புமணிங்கிறவர் வெளிநடப்பு செய்கிறார். இது வெளிநடப்பு செய்கிற விஷயமா? வாக்களிப்பு நான் இதுலேயும் சேரமாட்டேன் அதுலேயும் சேரமாட்டேங்கிற இந்த ட்ராமா போட்டு அவர் வெளியே வந்திருக்கிறார். அப்போ இந்த 2 பேர் தான் துரோகம் பண்ணியிருக்கிறார்களே தவிர பாக்கி எல்லா அதிமுக உள்பட எல்லா கட்சியுடைய எம்பிக்களும் இணைஞ்சிருக்காங்க, அதை எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். அதை நம்ம வரவேற்கணும், அவங்களுடைய உழைப்பை நம்ம பாராட்டணும். ஒரு நல்ல வேலையை செஞ்சுருக்கிறாங்க. ஆனாலும் இப்போ பாஸ் ஆகிடுச்சு. பாஸ் ஆன பிறகு அந்த போராட்டம் இந்த போராட்டம் அதெல்லாம் வேஸ்ட்டு. சட்டம் பாஸ் ஆகிடுச்சு, நாளைக்கு இப்போ ஜனாதிபதிக்கு அனுப்புவாங்க, கையெழுத்து போட்டு அனுப்பிடுவாங்க. இதுக்கு அடுத்து இதை என்ன செஞ்சுருக்கணும், ஏற்கனவே என்ன செஞ்சுருக்க வேண்டும் என்று சொன்னால் இது வந்து ஒரு சிஐஏ அளவுக்கு ஒரு போராட்டமாக நடத்தியிருக்கணும். சும்மா ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் நாங்களும் இருக்கிறோன்னு காட்டுவதற்காக வேண்டி இங்கிட்ட ஒரு 100 பேர் அவன் ஒரு 100 பேர் இவன் 100 பேர் போட்டு கத்திட்டு நாங்கள் வக்குப்புக்காக வேண்டி போராடிட்டோம்ல, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சிஐக்கு போராடினோம்ல, நாடு ஸ்தம்பிக்கணும்.
ஸ்தம்பிக்கிற அளவுக்கு உட்காந்துருந்தாங்கன்னா அதை கொண்டே வந்திருக்க மாட்டான். ஆரம்ப காலத்தில் இந்த சாகின் பாக்கில் உட்காந்த மாதிரி ஒரு போராட்டமாக மக்கள் எடுத்திருந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த தீர்மானத்தை எடுத்திருக்க உலக கவனத்தைலாம் பெற்றும். முஸ்லீம்களுக்கு என்னமோ நடக்குன்னு சர்வதேச பார்வையெல்லாம் வரும்போது என்ன செய்வாங்கன்னா பயந்து இது பெரிய இஷ்யூ ஆகுது, முஸ்லீம் நாடுகள்லாம் அது நம்மளை கவனத்தில் கொண்டாங்கன்னா நமக்கு பெரிய பாதிப்பாயிருங்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் யாரும் என்ன செய்யலை, அப்படியான முன்னெடுப்பு செய்யவில்லை. தங்களே அடையாளம் காட்டிக் கொள்வதற்கு தனித்தனி இயக்கங்களாக போராட்டங்கள் பண்ணினாங்க. இனி பண்ணுறது வேலையில்லை. இனி ஒரே விஷயம் என்னென்னு கேட்டால், நீதிமன்றத்தில் நிற்காது. நீதிமன்றத்தில் முஸ்லீமுடைய ஒரு சொத்தை முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்டு நிர்வகிக்கலாம்னு வரக்கூடிய அந்த ஒரு பேஸில் அடிபட்டு போயிடும். இது மத ரீதியான ஒரு நிறுவனம், மத ரீதியான விஷயத்தை மத ரீதியான நம்பிக்கை உள்ளவர்கள் தான் நிர்வகிக்கணும். வக்ஃப் போர்டில் 2 முஸ்லீம் அல்லாத கண்டிப்பாக இருக்கணுங்கிறான். அதுக்கப்புறம் MP MLA 2 பேர் இருக்கணுங்கிறான். அது முஸ்லீம்ன்ற வார்த்தை முன்னாடி வச்சு எடுத்துக்கிட்டான். அதுவும் முஸ்லீம் இல்லாமல் இருக்கலாம். 2 கம்பல்சரியாக முஸ்லீம் அல்லாதவர்கள் 2 பேர் இருக்கணுமா. அதுபோக MP MLA இருக்கும்போது முதல்ல உள்ள சட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னா முஸ்லீம் MLA முஸ்லீம் MP அந்த முஸ்லீம்கிற மைனஸ் பண்ணி விட்டாங்க. அந்த MPங்கிற பேரில் 2 முஸ்லீம் அல்லாதவர்கள் வருவான், MLAங்கிற பேரில் 2 முஸ்லீம் அல்லாதவர்கள் வருவான். 2 பேர் கொடுக்கணுங்கிற வகையில் வருவான். கடைசியில் 11 பேர் கொண்ட உறுப்பினரில் முஸ்லீம் அல்லாதவர்கள் 7 பேர் இருப்பாங்க. வக்ஃபை நிர்வகிக்க வக்ஃபுனா என்னன்னு தெரியாதவன் 7 பேர் இருப்பான். ஆக இந்த சொத்துக்களை திட்டம் போட்டு அடிக்க பிளான் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நீதிமன்றத்தை நம்ம எப்படி நம்புறது? பாபர் மசூதி ஏற்கனவே முன்னாடி அனுபவத்தில் இருக்கிறது. இருந்தாலும் சட்ட போராட்டம் நடத்துவோம்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள். அதில் வெற்றி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த வழக்கமான நீதிபதிகள் தங்களுடைய வேலையை காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதனால் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், கடந்த காலத்தில் இப்படிலாம் நடக்கும்னு தெரியாமல் நம்முடைய முன்னோர்கள் சொத்துக்களை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு பள்ளிவாசல்னு சொன்னால் அது பள்ளிவாசலுக்கு மட்டும் எழுதி வைக்காமல் இந்த பள்ளிவாசல் தொடர்ந்து இயங்கணுமாக இருந்தால் அதுக்கு 100 ஏக்கர், இதுக்கு 50 ஏக்கர், அது இது வருவாய் வர்றதுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இனிமேல் அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. இனிமேல் செய்வதாக இருந்தால் ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு உதவி செய்யுங்க. பள்ளிவாசலுடைய வருமானத்துக்கு சொத்து வாங்கி கொடுக்குறோன்னு போனீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் போயிடவே உங்கள்கிட்ட இருந்து இருக்காது. இந்த எடுத்துட்டாங்கல்ல, இந்த அவ்வளோ சொத்து எண்ணத்தில் இந்த மக்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதித்து இது ஒரு நல்ல காரியம், நம்ம சாவுக்கு பிறகு நன்மை தரட்டுமேன்னு தானே கொடுத்தாங்க. அப்போ நம்ம மரணத்துக்கு பிறகு நன்மை தரும் என்ற அந்த கொடுத்த சொத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு கபலீகரம் செய்வதற்கு பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணி யுத்தம் செய்கிற டிக்ளேர் பண்ணி என்ன செய்கிறான், எடுத்துக்கொள்வானேயானால் அப்போ நீ எழுதி வைப்பதை யோசிக்கணும். பள்ளிவாசலுக்கு வருமானம் வருவதற்குன்னு எழுதி வச்சிடாது, எதையுமே வசூல் பண்ணி நடத்திக்கிடுவாங்க. பள்ளிவாசல் மட்டும் இருந்தால் போதும், அது வசூல் பண்ணி மக்கள்கிட்ட அப்பப்போ கேட்டு நடத்திக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர பல கோடி பல ஏக்கர் நிலங்கள் அதுக்குன்னு இருந்துச்சு வைங்க, நீங்கள் அது இருந்ததை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, அது இடமே உங்களை விட்டு போயிடும். என்ன வேணாலும் செய்யக்கூடிய நாட்டில் வாழ்கிறோம். நீதி நேர்மை அதெல்லாம் சட்டம் எதையும் மதிக்காமல் நான் நினச்சதை செய்வேன்னு சொல்லக்கூடியவர்களுடைய ஆதிக்கத்தில் உள்ள ஒரு நாட்டில் வாழும் பொழுது நமக்கு என்ன வேண்டாலும் நடக்கலாம். அதனால் முஸ்லீம்கள் இனிமேல் இந்த சொத்து எழுதி வைக்கிற விஷயங்கள் எந்த ஒரு இயக்கத்துக்கும் எந்த ஒரு ஜமாத்துக்கும் எழுதி வைக்காதீங்க. அப்படியே ஏதாவது அறப்பணிகள் செய்ய விரும்புனீங்கன்னு சொன்னால் குடும்ப ட்ரஸ்ட்டாக ஆக்கிருங்க. நீங்கள் வசதி உள்ள ஒரு ஆளாக இருக்கீங்களா, நீங்கள் அண்ணன் தம்பி மாமா மச்சான் போட்டு குடும்பத்தாரெலாம் சேர்ந்து உங்களோட ட்ரஸ்ட்டாக வைத்து விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிறகு உங்கள் மகன் ஜம்பாவை நிர்வகிப்பார், மகனுக்கு பிறகு பேரன் ட்ரஸ்ட்டாக அமைச்சா எடுக்க முடியாது. ட்ரஸ்ட்டாக அமைச்சா வக்குஃபில் அது போகாது. நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டாக அமைத்து உதவி செய்யணுமே தவிர அந்த ஜமாத்து இந்த ஜமாத்து இந்த இயக்கம்ன்ற சொத்துக்கள் எழுதி வச்சிங்கன்னு சொன்னால் அது உங்களை விட்டு போய்விடும். பல லட்சம் கோடி அவ்வளோ நீங்கள் நம்ம விட்டு போயிடும். இன்னும் போவதற்குரிய வாசலை திறந்து வச்சுவிட்டாங்க. இனி ஒன்று சுரண்டி என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் எடுத்து வக்ஃபுன்னு ஒன்று இல்லாமல் ஆகி போயிடும். அப்படிங்கிற ஒரு வேலையை நடத்தியிருக்கிற காரணத்தினால இதில் ஒரு பாடம். இனிமேலாவது நம்ம என்ன செய்யணும், நல்ல காரியத்துக்கு செய்யலாம். வக்ஃபு மார்க்கத்தில் உள்ளது தான் வக்ஃபுங்கிறது. நம்ம என்ன நினச்சோம், எல்லா பக்கம் நீதி நேர்மை உள்ள ஒரு நாட்டில் வாழ்வதாக நினைத்து கொண்டு அதெல்லாம் செஞ்சாங்க. இப்படிப்பட்டவங்க கையிலெல்லாம் நாடு மாட்டும்னு நினைக்கவே இல்லை. வெள்ளைக்காரங்க கையில் இருந்து வக்ஃபு போகவில்லை. பல பேர் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க, அவங்க கையிலலாம் போகவில்லை. சின்ன மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி பண்ணாங்க, அவங்க காலத்தில் அந்த சொத்துக்கள் போகவில்லை. இப்படியானவர்கள் கையிலையும் வரும் என்றதை நம்ம நினச்சி பார்க்கல. அவங்க நல்ல எண்ணத்தில் செஞ்சுட்டு போயிட்டாங்க. இப்போ கண் முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். பார்த்த பிறகு இந்த சொத்துக்களை எழுதி வைக்கிற அந்த ஒரு விஷயத்தை கவனமாக இருக்கணும். நம்மளை விட்டு போயிடக்கூடாது. எழுதி வச்சா நம்மளுக்கு இல்லை, விளங்கிக்கிறங்க. நீங்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு 100 ஏக்கர் எழுதி வச்சுன்னு வைங்க, நீங்கள் எழுதி வச்சோன்னா முடிஞ்சு வச்சு கதை என்னது, இவங்க வயலில் விழுந்துடும். உளுந்து என்ன செய்வான்னா 100 ஏக்கரை என்ன செய்வான், ஆளுக்கு 25 ஏக்கரா 4 பேர் பங்கு போட்டு போயிடுவாங்க. அது உங்களுடைய நோக்கம் நிறைவேறாது. அதுக்கு என்ன செய்யுங்க, இருக்கிற தான தர்மங்களை பண்ணுங்க. அல்லது நிலையாக நிற்க வேண்டுமாக இருந்தால் அவரவர் யார் அதை தானம் செய்கிறீர்களோ அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை போட்டு ஃபேமிலி ட்ரஸ்ட்டுன்னு போட்டு என்ன செய்யுங்க, அவங்க ஃபேமிலி நிர்வாகம் பண்ணும். இது பள்ளிவாசல் இருந்துட்டு போகுது, இந்த சொத்து எங்கள் ஃபேமிலி நிர்வாகம் பண்ணும், அதனுடைய வருமானத்தை நல்ல காரியத்தில் செலவு பண்ணுவோன்னு சொன்னீர்களே. ஆனால் குடும்ப ட்ரஸ்ட்டில் எவனும் தலையிடலாது.
குடும்ப ட்ரஸ்ட், குடும்பத்தில் உள்ள ட்ரஸ்ட், என் குடும்பத்தார் மட்டும் அதில் இருப்போம் என்று இருந்தால் அந்த குடும்பத்தார்கள் காப்பாற்றிடுவாங்க. அவங்களுடைய அவங்க திங்கிறவங்க இல்லைல்ல, எவனோ ஒன்றாவது விட்டியெல்லாம் அவனுக்கு அந்த சொத்துடைய அருமை தெரியாது. யார் எழுதி கொடுத்தானோ அவனுக்கு அந்த அருமை தெரியும். அதனால் அந்த சொத்துக்கள் எதுவும் எழுதி வைக்கிறதா இருந்தால் எழுதி வச்சிடாதீங்க, எழுதி உங்கள் கையில் வச்சுக்கிறங்க. எழுதி என்ன செய்யணும், உங்கள் குடும்ப ட்ரஸ்ட்டாக வைத்து கொண்டீர்களே என்றால் அந்த சொத்து காப்பாற்றப்படும். அல்லது என்ன செய்யுங்கன்னு கேட்டால் அது எழுதாமல் போயிருங்க. இருக்க சொத்துக்களை தான தர்மம் பண்ணிவிட்டு ஏழைப்பாளையில் கொடுத்துட்டு போங்க, அது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். பள்ளிவாசலுக்கு தர்காவுக்கு அது போக என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இதில் வந்து நம்மள்கிட்ட ஒரு மிஸ்டேக் அதில் இருந்துச்சு. அந்த வக்ஃபில் வந்து பலதரப்பட்ட ஆளுக்கு இருக்கிறாங்க. அதாவது வக்ஃபில் பள்ளிவாசலும் இருக்கும், தர்காவும் இருக்கும், அதெல்லாம் அந்த வக்ஃபில் தான் இருக்குது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இருந்தாங்களா, இதை வச்சு என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் அந்த தர்கா கூட்டத்தெல்லாம் அவங்க எல்லாரும் திருப்பிட்டாங்க. இப்போ தர்கா கம்பெனிலாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், நல்ல திட்டம் இது, தர்கா சுத்தம் எடுத்து இவங்க இதுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க, இனிமேல் பிரித்து எங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த தர்கா கூட்டம்லாம் இப்போ ஆதரிக்குது. தர்கா கூட்டம் சூஃபி கூட்டம்லாம் எதுக்கு பெரிய எழுச்சி வரலன்னு கேட்டால், தர்கா கூட்டம் சூஃபி கூட்டம்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது நல்லது தான். ஏன்னு கேட்டால் வக்ஃபுன்னு ஒரே இதை வைத்துக்கொண்டு பள்ளிவாசல் தர்காவுக்குள்ளே சொத்தை பள்ளிவாசலில் செலவு பண்ணுறாங்க, தர்காவுக்கு தானே செலவு பண்ணணும், அதையும் வக்ஃபுண்டு ஒன்றாக்கி விட்டாங்கன்னு சொல்லி ஒரு அந்த சட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய தனித்தனியாக பிரிக்கப்படும்னு சொல்லி. அதே மாதிரி இந்த போரா இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய வக்ஃபு சொத்துக்கள் இருக்குது. ஷியாக்களுக்கு தனி வாரி அமைக்கப்படும், அதெல்லாம் அந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, முஸ்லீம்களே சில பேர் எங்களுக்கு தனி வாரியமாக நாங்களும் ஆதரிக்கிறோம், அப்போ இந்த தீர்மானம் சிறப்பானதுன்னு சொல்லக்கூடிய முஸ்லீம்களையும் உண்டாக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அந்த வக்ஃபு வந்து பிரிக்கப்படாமல் எல்லாம் வக்ஃபுன்னு முறைப்படி சரியில் பிரித்து தான் இருக்கணும். இந்த தர்காவையும் பள்ளியாசனம் உண்டாக்க முடியுமா? அல்லாஹ் வணங்குறதுக்குரிய சொத்தை கொண்டு அவனுக்கு கொடுக்கவும் முடியாது, கண்டதை வணங்கக்கூடிய சொத்தை கொண்டாந்து இங்கே எடுக்கவும் முடியாது. ஆனால் அந்த பிரித்து ஆளாமல் நினைச்சிட்டாங்கன்னா வக்ஃபு சொத்துக்கள் அப்படி தான் வச்சுருந்தாங்க. இது வந்து என்ன செய்யணும், அதை கண்டுபிடிச்சி இதை வந்து இவங்க தர்காக்காரங்களாம் வென்றெடுப்பதாக இருந்தால் உங்கள் தர்கா சொத்தை எல்லாம் இவங்க வந்து பள்ளியாசலுக்கு ஆக்க பார்க்குறாங்க, பிரிச்சுருவோன்றோன்னே சிறந்த சட்டம்னு கத்துறாங்க. யார்? இந்த தர்கா கூட்டமும் தரிகா கூட்டமும் சூஃபி கூட்டமும் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இன்றைக்கி பேசக்கூடிய பெரிய பெரிய தர்காவை நிர்வகிக்கிறவர்கள்லாம் இது நல்ல சட்டம்ங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தனி இது வரப்போகுது, இப்போ தர்காவுடைய முன்னேற்றத்துக்கு உள்ளதாக வரப்போகுதுங்கிற அடிப்படையில் செய்கிறாங்க. அதனால் அந்த ஒரு விஷயத்தை வைத்து பிரித்தாண்டுட்டாங்க. எல்லாம் ஒன்றுலாம் சேர முடியாது. இந்த வக்ஃபு சம்பந்தமாக செஞ்சால் அந்த தர்கா கூட்டம் தரிகா கூட்டம்லாம் ரோட்டில் நிற்காது. சிஏக்கு நின்ற மாதிரி, சிஏன்னு அனைவருக்கும் உள்ள ஒரு விஷயம், நம்மளை 2-3 பிரிய முடியாது. இதில் பிரிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்ட ஒரு காரணத்தினால் பின்னடைவாக இருக்கிறது. அதனால் அந்த சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு என்ன செய்யணும், நாம் தான் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு தகவலாக சொல்லிக் கொடுக்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.